கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பாசத்தை பயன்படுத்திய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே யார் என்று தெரியுமா? சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கும் கடகம் ராசி அன்பர்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே உங்களுடைய பாசமாகத்தான் இருக்கும். நீங்கள் யாரை பார்த்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என அனைவரின் மீதும் ஒரு பாசமான ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே இருக்கும். இது உங்களுடைய தவறு கிடையாது, இது உங்களுடைய குணம். பாசத்தை வெளிப்படுத்துவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணமாகவே இருக்கும். யார் வந்து உங்களிடம் அன்பாக 4 வார்த்தை பேசினாலும் அவர்களுடைய உள்நோக்கம் தெரியாமல் உங்களுடைய இதயத்தையே பேத்து கொடுத்து விடுவீங்க. இந்தாப்பா, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, நீ இதை பண்ணி பாரு, உனக்குள்ளேயும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ளே எந்த விதமான வஞ்சகங்களையும் எந்த விதமான பொறாமை நிகழ்வுகளையும் வைக்காமல் அனைத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களது இந்த உன்னதமான குணத்தையே உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பலர் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செய்து முன்னேறி கொண்டு வாரீர்கள் என்ற அனைத்தையுமே பார்த்து தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வியாபாரத்தையோ கெடுக்கலாம், எந்த முறையில் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சில நண்பர்களும் சில உறவினர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். உங்களது இந்த உன்னதமான குணத்தையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். உங்களிடம் பாசமாக பழவது போல நடித்துவிட்டு தங்களுடைய பண தேவைகளையும் சுயநல காரியங்களையும் சாதித்து கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை தூக்கி எறிந்த மனிதர்கள் பலரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு. அதை நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது யார் மீதும் இந்த ஒரு சந்தேக குணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்காது. ஆனால் இவர்கள் உங்களுடைய காரியம் முடிந்ததும் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு போகும் பொழுது அதனை பற்றி நீங்கள் முழுமைக்கும் கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அவன் ஒரு ஏமாளி, 4 வார்த்தை உருகை பேசினால் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு பின்னால் அவர்கள் பேசியதை கேள்விப்பட்ட போது உங்களுடைய நல்ல குணத்திற்காக நீங்களே வெக்கப்பட்டு நெஞ்சுக்குள்ளே ரத்தம் அடித்திருப்பீங்க. கண்களில் கண்ணீர் வந்திருக்காது. நீங்கள் ஏமாந்த அந்த ஏமாற்ற கண்ணீரும் இரத்த கண்ணீரும் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்களிலும் நிச்சயமாக வந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் நம்பித்தான் அனைவருக்கும் எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுத்தீங்க. ஆனால் அவங்க அதை ஒரு தேவைகளாக பார்த்தாங்க, நீங்கள் செய்த உதவிகளாக அவங்க பார்க்கல. இதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் ஏற்பட்டது. அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டு ஒன்றும் ஆகப்போவது கிடையாது. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள நம்ம திரும்பி இருப்பது தான் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதை நீங்களே மாற்றிக்கொண்ட அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய குழந்தைகளால் ஏற்பட்ட ஒரு கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு. பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது கேதுவின் தாக்கமோ இருந்த ஒரு காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் இந்த சுயநலமான போக்குகள் உங்களுக்கு பெரும் ஒரு மனப்பாரத்தை தேடி கொடுத்திருக்கும். நீங்களே யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு மனப்பாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. அவர்களின் படிப்பில் மந்த நிலை, தவறான நண்பர்களின் சேர்க்கையால் ஏற்பட்ட ஒழுக்கத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், எது செய்தாலும் அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சொல்வதையும் அவர்கள் கேட்டு நடக்கவும் இல்லை, அல்லது உங்களுடைய ஆலோசனைகளை மதிக்காமல் அவர்கள் எடுத்த அவசரமான முடிவுகள் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். இவர்களுக்காகத்தானே நம்முடைய வாழ்வையை நம்ம தியாகம் செய்தோம், இவ்வளவு சொல்லியும் நம்முடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இப்படி பிடிவாதமாக இருக்கிறார்களே என்று நீங்கள் பெற்ற வயிறு எரிய கண்ணீர் சிந்திய நாட்கள் உங்களை சமூகத்தின் முன்னாலும் அஞ்ச வைத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுதான் இந்த கடகம் ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் ஒரு நிலையாக இப்பொழுது இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையும் காரணமான ஒரு சுமைகளும் ஏற்பட்டிருக்கும். இந்த கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களின் பெற்றோர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையையும் 4ஆம் வீடு தாயையும் குறிக்கும். கடந்த காலங்களில் இந்த ஒரு பித்ரு மாத்திரு தானங்களில் ஏற்பட்ட தோஷங்களால் உங்களுடைய பெற்றோரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. வயோதிக குறைபாடுகளும் நாள்பட்ட நோய் காரணமாக அவர்கள் படுக்கையில் விழுந்தபோது அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஒரு புறம் அவர்களிடம் உடல் உபாதைகளை கண்டு நெஞ்சி உருகி வேதனை, மறுபுறம் அதற்கான பிரம்மாண்டமான மருத்துவ செலவுகள் என நீங்கள் இருதலை கொல்லி இரும்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்த நாட்கள் இன்னமும் இருந்து அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பொருளாதார நெருக்கடிக்கு நடுவிலும் கடனை உடனை வாங்கியாவது பெற்றோரின் உயிரை
காக்க வேண்டும் என்று நீங்கள் சுமந்த அந்த சுமைகள் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முற்றிலுமாக சோர்வடைய செய்திருக்கும். இந்த ஒரு காலமும் இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து இன்னமும் தீராத தேவையில்லாத சில வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவி. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாசம் என்பது பலப்பட ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த மௌன போரும் சந்தேக புயல்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் யாரோ 3வது மனிதரின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எழுந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இருவரும் அமர்ந்து தங்களுடைய மனதிற்குள் இருந்த குறைபாடுகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனம் திறந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு அந்யோன்யம் உங்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இந்த ஒரு மாபெரும் வெற்றியினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தைகளின் அன்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் சுபகாரியங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்புமுனைகளும் உண்டாகும். படிப்பில் கவனம் செலுத்தாமல் தங்களின் சொந்த பிடிவாதங்களால் உங்களை அளவைத்த குழந்தைகள் இனிமேல் தங்களின் தவறை உணர்ந்து உங்கள் மீது அளவு கடந்த அன்பையும் அக்கறையையும் உங்கள் மீது காட்டவும் ஆரம்பிப்பார்கள். பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமத்து பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே மாறவும் செய்வார்கள். அவர்களின் கல்வியில் அசோத்திய ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அவர்களின் அன்பான உபசரிப்பு உங்களுடைய மனப்பாரத்தை முற்றிலுமாக விடும். அவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். யாரும் காட்டாத ஒரு அன்பு அவர்கள் உங்களிடம் காட்டுவார்கள். உங்களை மட்டுமே சுற்றி சுற்றி வருவார்கள். அதனால் உங்களுக்கும் நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அடுத்தது வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடியும். பூமிக்காரகனான செவ்வாயின் சுப பார்வையாலும் 4ஆம் இடத்து அதிபதியின் உச்ச பலத்தாலும் சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்ற ஒரு உங்களது பல நாள் கனவு நனவாக போகுது அப்படின்னு கூறினா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்னும் சில மாதங்கள் சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுடைய கனவு என்பது நினைவாக ஆரம்பிக்கும். வாடகை வீட்டில் இருந்து அவஸ்தைப்பட்டவர்கள் இனிமேல் சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கனிந்து விட்டது. அதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது புதிய நிலம் வாங்குவது தொடர்பான பத்திரப்பதிவுகள் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். வங்கி கடன்கள் மிக எளிதாக கிடைத்துவிடும். ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கும் யோகமோ அல்லது வீட்டின் மூலம் புதிய வாடகை வருமானம் வரும் நற்செய்தியை உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் கால் வைக்கும் பூமியாவும் மாறக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். உயிரை காக்க வேண்டும் என்று நீங்கள் சுமந்த அந்த சுமைகள் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முற்றிலுமாக சோர்வடைய செய்திருக்கும். இந்த ஒரு காலமும் இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து இன்னமும் தீராத தேவையில்லாத சில வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவி. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாசம் என்பது பலப்பட ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதால்
கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த மௌன போரும் சந்தேக புயல்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் யாரோ மூன்றாவது மனிதரின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எழுந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இருவரும் அமர்ந்து தங்களுடைய மனதிற்குள் இருந்த குறைபாடுகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனம் திறந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு அன்னோன்யம் உங்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முடிவுகள் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இந்த ஒரு மாபெரும் வெற்றியினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தைகளின் அன்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் சுபகாரியங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்புமுனைகளும் உண்டாகும். படிப்பில் கவனம் செலுத்தாமல் தங்களின் சொந்த பிடிவாதங்களால் உங்களை அளவைத்த குழந்தைகள் இனிமேல் தங்களின் தவறை உணர்ந்து உங்கள் மீது அளவு கடந்த அன்பையும் அக்கறையையும் உங்கள் மீது காட்டவும் ஆரம்பிப்பார்கள். பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமத்து பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே மாறவும் செய்வார்கள். அவர்களின் கல்வியில் அசோத்திய ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அவர்களின் அன்பான உபசரிப்பு உங்களுடைய மனப்பாரத்தை முற்றிலுமாக விடும். அவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். யாரும் காட்டாத ஒரு அன்பு அவர்கள் உங்களிடம் காட்டுவார்கள். உங்களை மட்டுமே சுற்றி சுற்றி வருவார்கள். அதனால் உங்களுக்கும் நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அடுத்தது வீடு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடியும். பூமிக்காரகனான செவ்வாயின் சுப பார்வையாலும் 4ஆம் இடத்து அதிபதியின் உச்ச பலத்தாலும் சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்ற ஒரு உங்களது பல நாள் கனவு நனவாக போகுது அப்படின்னு கூறினா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்னும் சில மாதங்கள் சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுடைய கனவு என்பது நினைவாக ஆரம்பிக்கும். வாடகை வீட்டில் இருந்து அவஸ்தைப்பட்டவர்கள் இனிமேல் சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கனிந்து விட்டது. அதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது புதிய நிலம் வாங்குவது தொடர்பான பத்திரப்பதிவுகள் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். வங்கி கடன்கள் மிக எளிதாக கிடைத்துவிடும். ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கும் யோகமோ அல்லது வீட்டின் மூலம் புதிய வாடகை வருமானம் வரும் நற்செய்தியை உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் கால் வைக்கும் பூமியாவும் மாறக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா?